ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா செஞ்ச ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான கனவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் வாங்க. கிலோ கனவாவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதை குக்கரில் மாற்றி உப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு 3 விசில் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அம்மியில் மைய அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, 3 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில்லை, அப்புறம் பூண்டு, அப்புறம் பெருஞ்சீரகம். இது மட்டும் தாங்க தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு வானலை வச்சு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். எங்கள் ஊர் சைடில் வடவன்னு ஒன்று கிடைக்கும். அது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அதை கூட தேவையில்லைன்னா கூட தவிர்த்திடலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி நல்லா பொன்னிறமாக செவர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும், நல்லா வதக்கிக்குவாங்க. தேவையான அளவு கைப்பிடி உப்பையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். நேரத்திலே இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே பொன்னிற நிறத்துக்கு மாறிடுச்சு. நம்ம தனியாக வச்சுருந்த கனவாவை இதில் கொட்டிக்கலாம். ரெடி பண்ணி வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் கூட இந்த கனவாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்ருங்க. குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவே ரெடி பண்ணுது. இதை ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கிடைக்கலாட்டி நீங்கள் வெறும் நார்மல் மிளகாய் பொடியை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஐயில் வச்சு இந்த மசாலா எல்லா இதுலேயும் படுற மாரி நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம போட்டிருந்த மசாலா, இந்த கனவா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவருக்கு வந்துடும். இதோட பார்த்திங்கன்னா நல்லா மணமும் வீச ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் விடாமல் வதக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு இதோட மொத்த ப்ராசஸுமே. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.